நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கெட்ட பேர் போகிறதுக்கு நான் பாடுபடுறேன். உங்களுக்கு இந்த களங்கம் போயிடும். இனிமே அதான் எனக்கு வேலை. நான் இருக்காத்த உங்க கூட எப்பவும் நான் இருப்பேன். அத்தை, நான் உங்களை அடிக்கடி வந்து பார்க்கலன்னு நீங்க நினைக்காதீங்க. இவங்க விட மாட்டேங்கிறாங்க. 1000 கேள்வி, குடைச்சல், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். ஆனால் நான் வெளியில இருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க நிச்சயமா கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. எந்த தப்பும் நீங்க பண்ணலன்னு கோர்ட்டு சொல்லும் பாருங்க. சொல்ல வைக்கிறேன். எனக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்க, என்னால உங்களுக்கு முன்னாடி சொல்ல முடியல. அத்தை, நீங்க வெளியே வந்துருவீங்க. நிச்சயமா நிச்சயமா சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. சார், டைம் ஆச்சு, வாங்க. கூப்பிடுறானுங்க. சரி அத்தை, கிளம்புறேன். நீங்க சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன் அத்தை. அண்ணா, என்னடா கர்ணா, ஃபோனையே காணோம்? அரசி வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கீங்க? ஆமாண்ணே. நம்ம பசங்க கூட இருக்காங்களா? இருக்காங்கண்ணே. வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்களாடா? கலையரசி புருஷன் மட்டும் தானே இருக்காங்க. வேற யாரும் இல்லையாடா? வேற யாரும் இல்லைண்ணே. அவ புருஷனுக்கு தெரியாம அவளை தூக்கிட்டு வர முடியுமாடா? நீங்க சொல்லுங்கண்ணே, உடனே தூக்கிறேன். பொம்பளைய தூக்க சொன்னா குஷியாயிருவீங்களே. சரி, கலையரசியை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. வேற யாருக்கும் தெரியக்கூடாதுடா. தெரியாம பண்ணணும். சரிங்கண்ணே. இஸ்மாயில், உள்ள போய் பாரு. தங்கராஜ், நீங்க 2 பேரும் போங்க. டேய் சரவணா, வாடா. அம்மா பார். கலை, கலை, கலை,
கலை 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 அண்ணா உதய் செல்வரனை உள்ள கூட்டி போ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை உதய், அழைச்சிட்டு உள்ள போ. என்ன கண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கலை ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராணி நீ உள்ள போமா. இல்ல கலை எங்க? கண்ணா என்னாச்சு? என்ன சொல்லு? கலையை காணோம் உதய். என்ன கண்ணா சொல்றீங்க? தேடி பாத்தியா? பார்த்த எங்கேயுமே இல்லை. அவ என்ன பண்ணிட்டு இருந்த நீ? குழந்தை அழுதுச்சு, பால் புட்டு எடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அவளை காணோம். செல்வராணி நீ உள்ள போ, குழந்தை கொண்டு உள்ள போ. உதய். உள்ள போ, உள்ள போ, நான் வந்துடுறேன். நீ நீ வா போ, கண்ணா. ராணி. செல்வி, டீ வேணும். இதோ வந்துட்டேன். உங்க அம்மாவை போய் பார்த்தேன் ஜெயில்ல. பாவம், தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறாங்க. தப்பு பண்ணாத என்னைய கூட தான் ஜெயில போட்டாங்க. அப்ப என்ன சொல்ற? அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலையே. பின் என்ன செல்வி, பாவம், உன்னை பெத்த அம்மா அவங்க ஜெயில இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லையே. நான் எங்க கவலைப்படணும்? ஏன்னா அவங்க உன்னை பெத்த அம்மா. யாரு தப்பு பண்ணாலும் தண்டனை அவங்க தான் அனுபவிக்கணும்னு அவங்க தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ற. அவங்க கார்த்திகேயனை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ற. அவங்க இல்ல செல்வி, அவங்க இந்த கொலையை பண்ணல. அவங்க கொலை பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அவங்க பண்ணலன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆமா, பெரிய ஆதாரம், புடலங்க ஆதாரம். அந்த ஆதாரமே போய் தப்புங்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. எனக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியும், அந்த நம்பிக்கையில சொல்றேன். இந்த பாருங்க, என் அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இறக்கமே இல்லாம என்ன தூக்கி எறிஞ்சவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. இரு 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 செல்வி, இப்ப புரியுது எனக்கு. அப்போ உங்க அம்மா மேல உனக்கு தனிப்பட்ட வெறுப்பு, அதனால தான் இப்படிலாம் பேசுற. உண்மை உன் கண்ணுக்கு தெரியல. இந்த பார் செல்வி, நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருப்ப, இந்த விஷயத்துல தப்பா இருக்க. ஒரு நாள் உண்மை தெரியும், உங்க அம்மா கொலை பண்ணலன்னு உனக்கு தெரியும், அப்போ ஃபீல் பண்ணுவேன். சத்தியமா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏண்டா இஸ்மாயில், என்ன காரணா? யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு இந்நேரம் அவங்க வீட்டில் தேடிட்டு இருப்பாங்கல்ல? ஆமா ஆமா, தேடுவாங்க. நாம தூக்கிட்டு வந்துட்டோன்னு அண்ணன் கிட்ட சொல்லியாச்சா? அண்ணன் ஃபோன் லைன் கிடைக்கல. ஆளை பாத்தியா? காஷ்மீர் ஆப்பிள் பழம் மாதிரி கலரா சும்மா நச்சுன்னு இருக்கால. கண்ணை பாத்தியா? கம்பத்து கருந்திராட்சை போல பளபளன்னு மின்னுதுல. என்ன பண்ணு தாயே, கூடையோட கிளம்பிட்ட கோயிலுக்கா? ஆமாங்க. ஏசி கார்ல போ, வெயில் ஜாஸ்தியா இருக்கு. என்னங்க என்ன நீங்களும் கோவிலுக்கு வரேன்னு சொன்னீங்க? மனசுக்குள்ளேயே சாமியை வச்சிருக்கேன், நான் ஏமா கோயிலுக்கு வரணும்? அப்படின்னா என்ன மட்டும் ஏன் போக சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால கோயிலுக்கு வர முடியலன்னு சாமி கிட்ட என் சார்பா மன்னிப்பு கேட்டு உனக்கு வேணுங்கிறத வேண்டிட்டு வா போ. பொண்ணுத்தாயே, என் புருஷன் 200 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு வேண்டிக்காத. 100 வருஷம் இருந்தா போதும். 200 வருஷம் உயிரோடு இருந்து எவ்வளவு பாவம் பண்றது, அதை எங்க போய் தீர்க்கிறது? என்னத்தான் நல்லவனாவே இருக்க விட மாட்டானுங்களே. போ போ, போயிட்டு வாமா போ. யோ வக்கீலு, ஐயா, நான் சொன்ன மாதிரி அவ வேண்டிக்குவான்னு நினைக்கிறேன்.
என் புருஷனுக்கு நல்ல புத்தி கூட ஆண்டவான்னு வேண்டிக்குவா. வேணா பின்னால் போய் பாரு. நான் வேணா அம்மாவுக்கு தெரியாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போட்டுங்களா? ஒரு பேச்சுக்கு தாயா சொன்னேன், உடனே பின்னால் போவான்னு கேட்குற. அவள் ஏன் பொண்டாட்டியா? சரி, அந்த கலையரசியை நம்ம பசங்க கடத்தி கொண்டு வந்திருப்பானுங்களா? பொம்பளை விஷயங்க கரெக்டா பண்ணிருப்பாங்க. என்ன பொம்பளைனதுமே நீயுமா? வயசாயிடுச்சியா? டே கர்ணா. அண்ணே, சொன்னது மாதிரியே தூக்கிட்டீங்க. ஆமாண்ணே. வீட்டில் ஆள் இருந்திருப்பாங்களே, எப்படி தூக்குனீங்க? குழந்தை அழுகுது, நீ புருஷன் பால் எடுக்க போனானே, அந்த கேப்ல தூக்கிட்டு வந்துட்டோம். ஓ, இந்த கேப்ல என்ன பண்றீங்க? அண்ணே, என்டர்டைன்மெண்டா? காஷ்மீர் ஆப்பிள், கொடைக்கானல் தக்காளி, கம்பத்து கருப்பு திராட்சைன்னெல்லாம் வர்ணிச்சிருப்பீங்களே. அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க ஐயா? இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எங்கிட்ட வர்றதுக்கு முன்னால பல வியாபாரம் தானே பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஏயா, நான் அவனைத்தானே அடிச்சேன், நீ ஏன் கிணத்தை தடவுற? இப்படியெல்லாம் நீங்க இவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சீங்களா? ஏன்டா இவ்வளவு பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியல? உங்களை தூக்கிட்டு வாங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். இவகிட்ட யாராவது தப்பா நடக்க நினைச்சீங்க, பல வியாபாரம் தான்டா. கலையரசி, என் பசங்க தெரியாம பேசிட்டானுங்க, மன்னிச்சு விட்டுருவோம். உன்னை நான் ஏன் தூக்க சொன்னேன் தெரியுமா? என் மகன் ஆத்மா சாந்தி அடையாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. என்னை கொலை பண்ணவளை பழி வாங்குன்னு பாதி ராத்திரி எழுப்பி தொந்தரவு பண்றாமா. கொசுக்கடியை விட அவன் தோல்ல தாங்கல தாயே. உன்னை கொலை பண்ணலான்னு பார்த்தேன். மொப்ப உன்னை பைத்தியமாக்கி உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டான். உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த உங்க ஒப்பனுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னால வேற எவனை கொடியேற்றி முட்டாய் கொடுத்துட்டு போயிட்டான். உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல, அதான் உன் பைத்தியத்தை குணமாக்கி கொலை பண்ணலான்னு உன்னை தூக்கிட்டு வந்து வச்சிட்டேன். கொலை பண்றவன் இப்ப பண்ணலாமேன்னு நீ கேட்கலாம். இப்ப பண்ண நான் தான் பண்ணேன்னு உனக்கு தெரியாது தாயே. நீ சாகிறதே உனக்கு தெரியாது. நீ அப்படி சாகக்கூடாது. நீ குணமாகணும், நான் தான் கொலை பண்ணேன்னு தெரியணும், அப்புறம் தான் நீ சாகணும். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சா? இவ பைத்தியமாச்சே, என்ன பேசினாலும் இவளுக்கு புரியாதே. இவகிட்ட போய் ஐயா வாய் வலிக்க பேசிக்கிட்டு இருக்காரே, ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நீ சந்தேகப்படுற, அப்படித்தானே? இவளுக்கு புரியறதுக்காக சொல்லலையா, இந்த மரமண்டைகளுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஐயா ஒத்துக்கிறேன், நானும் மரமண்டை தான். முதல்ல இவளை குணப்படுத்தணையா, வெளியே கொண்டு போகக்கூடாது, வீட்டுக்குள்ள வச்சே ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஐயா, கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச மூலிகை வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய பைத்தியமா இருந்தாலும் குணப்படுத்திடுவார். என் மாமனாருக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. உனக்கு பொண்ணை கொடுத்தா அவன் பைத்தியமா தான் அலையணும்? இல்லைங்கய்யா, அந்த பைத்தியத்தையே குணப்படுத்திட்டாருன்னு சொல்ல வந்தேன். ஓ சரி, அவரே வர சொல்லு. யார? என் மாமனாரையா? இல்லைங்கய்யா, அந்த வைத்தியரையே வர சொல்லிடுறேன். அடிச்சது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குண்ணே. பத்திரமா பாத்துக்கணும், தூசு படக்கூடாது அவன் மேல. சரிண்ணே. நான் போன பிறகு அவன் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு வர்ணிச்சிங்க, தொலைச்சிருவேன். கண்ணா சொல்லுங்கண்ணே. இவ இருக்கிறது அன்னைக்கு தெரியக்கூடாதுரா. சரிங்கண்ணே. செந்தமலர் எங்க இருக்காங்க? லாஸ்ட் செல்லுல இருக்காங்க. அத்தை, இப்படி உங்களை லாக்அப்ல பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் என்ன லாக்அப்லேவா இருந்துட்டு போறேன்? வருவேன்,
நிச்சயமா வெளியே வருவேன் கண்ணா. கண்ணை தேடி பாத்தியா? என் கண் எங்கேயாவது இருந்துச்சா? தேடி பார்த்தேன், கன் எங்கேயும் இல்லை. வீட்ல இருந்த துப்பாக்கி எப்படி போச்சு? உங்க மாமா டைரியில ஏன் அப்படி எழுதி வச்சாரு? அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும். நீங்க இங்க இருக்கிறப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா சொல்லாம இருந்தாலும் தப்பாயிரும். அதான். என்ன? கலை. கலை? கலைக்கு என்னாச்சு? கலைய காணோத்த. கலைய காணுமா? குழந்தை அழுவுதுன்னு பால் ஊற்றி கொடுக்கலான்னு போனேன். திரும்பி வந்து பார்த்தா கலையை காணோம். எங்க போனான்னு தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தது கிடைக்கல. ஏற்கனவே கவனக்குறைவா விட்டதுனாலதான் அவ ஜெயிலுக்கு போனா, கோர்ட்டுக்கு போனா, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனா, முழு பைத்தியமானா. எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்ச மறுபடியும் கவனக்குறைவா இருந்திருக்கீங்க. என்ன பண்ண போறாளோ, என்ன பிரச்சனை கொண்டு வர போறாளோ? பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கண்ணா, போங்க போய் நல்லா தேடுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, போய் தேடுங்க. சரித பொறந்த நான் வரத்த. பொண்ணு தாயே, ஏமா இவ்வளோ நேரம்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தியா, இல்லை புதுசாக கோயில் கட்டி சாமி கும்பிட்டு வந்தியா? மன நிம்மதிக்காக கோவில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்தேன். அப்போ இந்த வீட்டில் உனக்கு நிம்மதி இல்லைங்கிற. பேசாம சக்கரை பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு கோயிலே இருந்துட வேண்டியதானே? இங்கே எதுக்கு வந்த? ஏண்டா கர்ணா, அண்ணா வாஸ்து பார்த்து தானே இந்த வீட்டை கட்டணும்? ஆமாண்ணே. அப்புறம் என்ன உங்க அண்ணி இந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்ட்டு போறா? ஐயா, நமக்கு வாஸ்து சொன்னாரு, அவரும் வீட்டை வாஸ்து பார்த்து தான் கட்டினாரு. அவரு வீட்டையே சுனாமி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு. போகட்டும், யாருன்னு கேளு. அண்ணா இதோ இருக்காரு. அண்ணா மினிஸ்டர் அண்ணா. ஹலோ. சொல்லுங்க. சிங்கந்தாயா பேசுகிறேன். நான் அனுப்புனது வந்து சேர்ந்துச்சுல்ல? வேற என்ன விஷயம்? என்னடா இது? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் வெளியே போங்கம்மா. அவுத்து விடுப்பா. ஐயா ஏதாவது சொல்லுவாருமா? முதல்ல அவுத்து விடுறா. மந்திரி சார், சிங்கப்பெருமாள் சொன்னதை செய்வான். அவனுக்கு யாரையும் ஏமாத்துற பழக்கமே இல்லை சார்.
என்னங்க இது? என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? பாவங்க பைத்தியக்கார பொண்ணு, அவளை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. இது நல்லா இல்லைங்க. இவ சொன்னாலா நான் தான் கடத்திட்டு வந்தேன்னு? இல்ல. பின்ன எப்படி நீ சொல்லலாம் நான் தான் கடத்திட்டு வந்தேன்னு? நம்ம பசங்க வெறுக்க தெருப்பக்கம் போயிருக்கானுங்க. வீட்டு வாசல்ல நின்று சிங்க பெருமாள் அங்களை பாக்குறேன்னு இவ தான் சொல்லியிருக்கா. சரி வான்னு கூட்டு வந்திருக்கானுங்க. ஏண்டா அப்படித்தானே? அவனை சரி, நம்ம பையன் தான் நமக்கு இல்லாம போயிட்டான். அவன் ஆசைப்பட்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணாவது நம்ம கூட இருக்கட்டும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏண்டா அப்படித்தானே? அவனை ஏற்கனவே இந்த பொண்ணு இவங்க வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே போய் நம்ம பையனை பார்த்து பிரச்சனையாயி கொலை பண்ணி கோர்ட்டுக்கு போய் பைத்தியமானா. அதே மாதிரி இங்க இருந்து போய் ஏதாவது ஆயிடக்கூடாது தானே இவளை கட்டி போட சொன்னேன். ஏண்டா அப்படித்தானே? அவனை நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏற்கனவே நீங்க பாவத்தை பண்ணிதான் நம்ம பையனை இழந்தோம். மறுபடியும் இவ பாவத்தை எங்க கொட்டிக்கிறீங்க? யோ வக்கீல, ஐயா, என்னையா இவ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா? டேப் ரெக்கார்டர் முடிக்கிட்டாளா? இங்க பாரு பொண்ணு தாயே, உனக்கு பிபி இருக்கு, கோவப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எனக்கு பிபி வந்ததே உங்களாலதான். ஆமா, என்னாலதான் உனக்கு கார் வந்தது, என்னாலதான் பங்களா வந்தது, என்னாலதான் நகை நட்டு பட்டு புடவை எல்லாம் வந்தது. என்னால இதெல்லாம் வர்றப்போ பிபி வரக்கூடாதா? என்னையா பேசுற இவ? சரி, நான் சொன்னதெல்லாம் நீ நம்பலல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் சொல்லு. முதல்ல இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வாங்க. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? இந்த பொண்ணு பாவம் தானே நீ இறக்கப்படுற அக்கறைப்படுற, இவ்வளவு பேசுற. ஆனா உனக்கு இருக்கிற அக்கறை இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இல்லையில. முதல் தடவை தான் வெளியே போக விட்டாங்க, ரெண்டாவது தடவையும் கவனக்குறைவா இருந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவளை சுமையா நினைக்கிறாங்கம்மா. இவ போய் தொலைஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஏயா அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. நான் செஞ்ச பாவத்தினாலதான் மகன் போயிட்டான்னு சொன்னேன். மகனுக்கு பதிலா மகன் வந்திருக்கான்னு நினைச்சுக்கோ. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏயா அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. பொண்ணு தாய், இவளை நம்ம பொண்ணா நினைச்சு இங்கேயே வச்சுக்கலாமா? கேரளாவில் ஒரு மூலிகை வைத்து இருக்காராம். எவ்வளவு பெரிய பைத்தியமா இருந்தாலும் குணப்படுத்திடுறாராம். ஏயா அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. முதல்ல அவரை வர சொல்லி இந்த பொண்ணை நல்லா ஆக்குவோம்மா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். பொண்ணு தாயே, கெட்டது பண்றதுக்கு தாம்மா யோசிக்கணும், நல்லது பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. பொண்ணு தாயே, கோயில் பிரசாதத்தை கொடு, நீ சீக்கிரம் குணமாயிருவ தாயே. வாடா. ஆமா பொண்ணு தாயே. சாப்பாடு போடுமா, கட்டெடுத்து வை. நிறைய ஊத்து. ஏன் ஊட்டி விட மாட்டியா? ஓம் ஒண்ணுனா ஊட்டி விடுவில்ல, பையனுக்கு ஊட்டி விட்டில, ஊட்டி விடு. காட்டுமா? எப்படி கணேஷ், மேடம் எப்படி கார்த்திகேயன் சார் கொலை பண்ணிருப்பாங்க? என்னால நம்பவே முடியல. என்னாலே நம்ப முடியல டேவிட். ஆனா எவிடன்ஸ் இருக்கிறதுனால தானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எப்படி? இல்ல, யாரோ கொலை பண்ணிட்டு எவிடன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. யாரோ மேடத்துக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்க. இதை நம்ம சும்மா விடக்கூடாது கணேஷ். நம்ம என்ன பண்ண முடியும் டேவிட்? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நம்ம கிட்ட கொடுக்கலையே. அப்படி நினைச்சு நம்ம சும்மா இருந்துடக்கூடாது கணேஷ். நாம ஏதாவது பண்ணணும். மேடம் கொலை பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நாம ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்னு எனக்கு தோணல. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஹோம் செக்ரட்டரி மீட் பண்ணி பேசுவோம். மேடம் கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். கேஸ் வேணா நடக்கட்டும், மேடத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார்னு கேட்போம். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். கணேஷ், நான் உடனே அவர்கிட்ட பேசலாம்.
ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் டேவிட் பேசுகிறேன் சார். எஸ் சொல்லுங்க. நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து செந்தமிழ் அரசி மேடம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் சார். அவங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க. அவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க சார். வேற யாரோ சதி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் சார். இல்லை, சாரி, என்னால் இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. லீகலாக என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஓகே சார். சாரி. என்னாச்சு டேவிட்? அவர் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னுட்டாரு. சாட்சியெல்லாம் மேடத்துக்கு எதிராக தான் இருக்கு. என்ன முதலாளி, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? உங்க பிரச்சனை என்ன ஒகேனக்கல் பிரச்சனையா? தீருமா தீராதான்னு கவலைப்படுறதுக்கு. உங்க பிரச்சனை அரசி, அவங்களும் இப்போ உள்ள இருக்காங்க. புதுசாக யார் டிஜிபியாக வர போகிறாங்க? அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தா அப்படியே விட்டுற போறோமா என்ன? அரசிய மாதிரி நல்ல தம்பி. இல்ல, யார் வந்தாலும் நம்ம போட்டு தள்ள போறோமே, அதை சொன்னேன். என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? புதுசாக வர ஆஃபீஸர் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்க எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது ஒன்லி 3 எவிடன்சஸ். ஒன்லி 3. ஒருத்தர் பால் குணசேகரன், அவரை மேலே அமிச்சாச்சு. 2வது நான், மேலே போனாலும் உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேச போகிறதில்ல. 3வதாக இருக்கிறது அந்த மாணிக்கவேல். அதான் உங்களை மாதிரி நடிச்சான்ல, அவன்தான். அவனையும் முடிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு எகென்ஸ்ட் எவிடன்ஸே கிடையாது. அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆள். அவன் நம்பிக்கையான ஆளாக இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அவன் என்னைக்கு நம்ம நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு முடிச்சிடுவோம். என் கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து பால் குணசேகரன் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது அரசி கண்டுபிடிச்சிருக்கா. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆஃபீஸில் ஒருத்தன் தன் பவரை மிஸ்யூஸ் பண்ண தவறு அப்படின்னு ஒரு ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். பால் குணசேகரனை லாக்அப்பில் விஷம் வச்சு கொன்னதை அரசி கண்டுபிடிச்சிருக்கா. கரெக்ட். பால் குணசேகரன் விஷம் சாப்பிட்டு தான் செத்தாருன்னு அரசி கண்டுபிடிச்சது கரெக்ட். ஆனால் யார் விஷம் வச்சாங்கிறது தெரியாது இல்லையா இன்னும் அரசிக்கு? அது தெரிஞ்ச ஒரே ஆள் பால் குணசேகரனோட ஒய்ஃப். அவங்க இப்போ நம்ம கஸ்டடியில் இருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? ஜெயிலில் இருக்கிற அரசி சும்மா இருப்பாளா? கார்த்திகேயனை கொலை பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு அவள் போராடுவா. நிச்சயமாக போராடுவாங்க. ஏன்னா அரசி நிரபராதி. ஸோ அவங்க தன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக போராட தான் செய்வாங்க. முதலாளி, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? நம்ம பயப்பட ஆரம்பிச்சோன்னா எதிராளி பலமாயிட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம பார்க்காததா இல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ணாததா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு பயம்? எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். நான் இருக்கேன். ஆதாரங்களை அழிப்போம், இல்லை ஆதாரமாக இருக்கிறவங்களே அழிப்போம். வேற வழியே இல்லை முதலாளி. கார்த்திகனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். கொடுங்க. அவரோட பாடியில் 3 குண்டு பாஞ்சிருக்கு சார். கார்த்திகேயன் அவருடைய மனைவி செந்தமிழரசி தான் துப்பாக்கியால் ஷூட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஃபோன் வந்தது? எஸ் சார். எனக்கு ஃபோன் வந்தோடனே போய் பார்த்தேன். ஃபோனில் சொன்ன மாதிரியே அவர் சுடப்பட்டு இருந்தா சார். ஃபோன் பண்ணது யாரு? பப்ளிக் பூத்துலேருந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சார். அரசி அரெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க சுடலைன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் சார், சுடலைன்னு சொன்னாங்க. எங்கிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணாங்க. என் துப்பாக்கியில் போட்ட 6 புல்லட்டும் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. துப்பாக்கியை காட்டுறேன்னு சொன்னாங்க. பட் அவங்க வீட்டில் துப்பாக்கி இல்லை.
கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியல சார். மிஸ்டர் நடராஜன், ஹஸ்பண்டை கொலை செய்கிற அளவுக்கு செந்தமிழரசிக்கு என்ன மோட்டிவ் இருந்திருக்க முடியும்? அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை நமக்கு என்ன சார் தெரியும்? நோனோ, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் செந்தமிழரசி ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க. எத்தனையோ நல்லவங்க கொலை பண்ணுறது இல்லையா சார்? கொலை பண்ணுறதுக்கு சூழ்நிலை தான் சார் காரணம். நீங்கள் அரசி தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு ஒரே ஆங்கிளில் பார்க்காதீங்க, வேறு ஆங்கிள்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் சார். கார்த்திகேயன் பாடியில் இருந்த புல்லட் எந்த மாதிரி கன்லேருந்து வந்திருக்கோம்? அரசிக்கிட்ட உள்ள கன் எந்த டைப்பை சேர்ந்தது? இதை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. எஸ் சார். ஏயா வக்கீல் ஐயா, அந்த கேரளா வைத்தியருக்கு ஃபோன் பண்ணிட்டியா? ஃபோன் பண்ணியாச்சு ஐயா, வந்துருவாரு. ஃபோன் பண்ண அடுத்த ஃப்ளைட்லேயே வந்துருவாருன்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, அவர்கிட்ட வைத்தியத்துக்கு வந்த காலேஜ் பொண்ணை 3வது சம்சாரமாக செட்டப் பண்ணிட்டாரு. இதில் 2வது சம்சாரம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் லேட்டு. நீ வக்கீல் வேலைக்கு போறதுக்கு பதிலா சாமியாரா போயிருந்தா பெரிய லெவலில் செட் ஆயிருப்பையா. பெரிய பெரிய விஐபி எல்லாம் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்கல்ல. ஆமாங்க ஐயா, அரசாங்கத்தவே ஆட்டி வச்சிருப்ப. பின்ன இல்லைங்களா? பொண்ணுத்தாயே, என்னையா கதவை சாத்திட்டா? அவ பைத்தியங்க. அம்மா பண்ணிட்டு வரோம். அம்மா அம்மா அம்மா. ஏயா நீ தட்ட மாட்டியா? பொண்ணுத்தாயே, பொண்ணுத்தாயே, ஏயா நீ கூப்பிட மாட்டியா? அம்மா அம்மா. என்னையா திறக்கவே மாட்டேங்கிறா? அந்த பைத்தியக்கார பொண்ணு அம்மாவை ஏதாவது பண்ணிருக்கீங்களோ? அப்படி ஏதாவது பண்ணணும் நீ ஆசைப்படுறியாக்கும்? அப்படி இல்லைங்க ஐயா. பொண்ணுத்தாய் துறமா. ஏன் கதவை தட்டினீங்க? ஏன் கதவை தட்டினா? நீ உள்ள போய் லாக் பண்ணிக்கிட்ட. அவ மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு, உன்னை ஏதாவது பண்ணிட்டான்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவளுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருந்தேன். கட்டின புடவையோட வந்துட்டால, அதான் ஏன் புடவையை கட்டி விட்டேன். அப்படியா? அதுக்கு ஏமா ஓம் புடவை எடுத்து கட்டி விடுற? புதுசா புடவை எடுத்து கொடு, நகை நட்டு வாங்கி போடு. என்னதான் நீங்க புடவை நகைன்னு வாங்கி கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு தெரியவா போகுது? அதை பார்த்து ரசிக்கவா போகுது? ஏய் வக்கீலு, அந்த பொண்ணு பார்த்து ரசிக்கிறதுக்காக வாங்கி கொடுக்க சொன்னேன். நானும் என் பொண்டாட்டியும் பார்த்து ரசிக்கிறதுக்கா? இந்த பொண்ணை நான் என் மகளா நினைச்சிட்டேன்ல, நான் தானே வாங்கி போடணும். என்ன பொண்ணு தாய்? ஆமாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணு தாய் முகத்துல இன்னைக்கு தாயா நான் சிரிப்பை பாக்குறேன். ஆமாங்கய்யா. என்ன சிரிப்பு? அண்ணே, என்ன கர்ணா? போலீஸ் வராங்கண்ணே. பொண்ணு தாய், போலீஸ் வர்றாங்களா? பொண்ணை உள்ள கூட்டிட்டு போமா. வக்கீல் ஐயா, வாயா. வணக்கம் சார். ஏயா நீங்க வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? பொங்கல் போயிருச்சு, தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்கு, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? சார், செந்தமிழரசியோட பொண்ணு கலையரசி உங்க வீட்டில் இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன் சார். அந்த பொண்ணு அவங்க வீட்டில் தான் இருப்பா, என் வீட்டில் எப்படி இருப்பா? சார், அந்த பொண்ணை காணோம். உங்க மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? சார், அந்த பொண்ணு நீங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு. அவளை கடத்தி கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்? பாவம், அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுயா. சார், வீட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். வீட்டை செக் பண்ண போறியா? வக்கீல் ஐயா, டிஜிபிக்கு ஃபோன் போடு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க அதை நம்பி ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். அவங்க சொன்னதை நம்பி தானே இங்க வந்தீங்க. செந்தமிழரசி பொண்ணு இங்க இல்ல, நான் சொல்றதை நீ நம்பி போயிருங்க. 1000 கோடி ரூபாய் செலவுல அலுமினிய ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நான் ஏன் அவளை கடத்த போறேன்? திஷ்டி பொம்மைக்கு பதிலா அவளையா கட்டி தொங்க விட போறேன்? போ போ போயா. போங்க. நில்லுங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா. என்ன சார், அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு உங்க வைஃப் சொல்றாங்க.
கொஞ்ச நாளாவே இவ இப்படித்தாயா ஏற்குமாரா பேசிக்கிட்டு இருக்கா. செத்து போன என் பையன் உயிரோட இருக்கான்னு நினைச்சு தரகரை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தெரியுமா உனக்கு? இவளோட அப்பனும் ஆத்தாவும் செத்து 8 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்க உயிரோட இருக்கிறத நினைச்சு அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நம்ம செலவுல ஜாம் ஜாம்னு பண்ணணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. தெரியுமா உனக்கு? இவளை ஏயா நான் வளர்த்த நாய் லாரி ஏறி செத்து போச்சு, அந்த நாய் 4 குட்டி போட்டுருக்கு வந்து பாருங்கன்னு நேத்து ராத்திரி 2 மணிக்கு என்னை எழுப்பி தொந்தரவு பண்றான். அது தெரியுமா உனக்கு? மகம் போனதுல இருந்தே இவ இப்படித்தான் ஆயிட்டா. சில நேரங்களில் என்னையே சித்தப்பான்னு தான் கூப்பிடுறா. தெரியுமா உனக்கு? அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு என் பொண்டாட்டி சொன்னால, போய் தேடி பாரு, எங்க வேணாலும் போய் தேடு. ஆனா உன்னையா திரும்பி வந்து அவ இந்த வீட்டுல இல்லைன்னு நீ என்கிட்ட சொன்ன, நீ உருப்படியா திரும்பி போக மாட்டேன். போய் பாரியா, தேட சொல்லு. சாரி சார், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வந்தோம். அந்த பொண்ணு இங்க இல்லைன்னு சொல்லிடுறேன் சார். போய் சொல்லு, அவ இல்லைன்னு சொல்லு. என்ன உணர்ச்சி வசப்பட்டு புருஷனையே காட்டி கொடுக்குறியா? எதுக்குங்க நமக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு போயிட்டு நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? போலீஸ் கோர்ட்டு கேஸ் இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். உனக்கு அறிவு இருக்காடி? அந்த பொண்ணை போலீஸ்காரன் கூட அனுப்ப சொல்றியே, உருப்படியா வீடு போய் சேர்வாளா? அவனுக்கு விடுவானுங்களா? அவளை நம்ம பொண்ணு மாதிரின்னு சொன்னேன்ல, நீ ஆமான்னு தானே சொன்ன, அப்புறம் ஏன் அனுப்ப சொன்ன? போலீஸ் இல்ல ராணுவமே வந்தாலும் சரி அவளை குணமாக்கி தான் அனுப்புவேன். நான் அந்த பொண்ணு இங்க இல்லைன்னு சொல்றேன், நீ இருக்கான்னு சொல்ற. போய் பட்டுன்னு அவங்க பார்த்திருந்தா என் மரியாதை என்ன ஆயிருக்கும்? புருஷனோட மரியாதையை காப்பாற்றுறதாண்டி பொண்டாட்டி. போய் டைரி எடுத்து முதல் பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. பாவம் நம்ம பிள்ளை பசியோட இருப்பா, போய் சாப்பாடு கொடு. நீயே ஊட்டி விடுறே. ஐயா, இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்ப நல்லா சமாளிச்சீங்க. உனக்கு படிப்பு இருக்கு, அறிவு இல்ல. எனக்கு அறிவு இருக்கு, படிப்பு இல்ல. இதுக்கு நான் பேசாமையே இருந்திருக்கலாம். உன் வாய் அப்படியா? உன்னால பேசாம இருக்க முடியாது. நல்ல வேலை போலீஸ் வந்தப்போ அந்த பொண்ணு கீழே இறங்கி வராம இருந்தா. நீங்க கோபத்துல அந்த அம்மாவை அடிக்க போறீங்கன்னு நினைச்சேன். நான் சொல்லல உன் வாய் சும்மா இருக்காதுன்னு. நீ ரொம்ப தப்பு ஆசைப்படுறியா? உன் வீட்டுல ஒன்னால பண்ண முடியாதெல்லாம் அடுத்தவங்க பண்ணணும்னு ஆசைப்படுற. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்களா? கவனமா தாயா இருக்கணும். வக்கீலு ஐயா, உதய் அக்கா, என்னப்பா கலை எப்படிப்பா வீட்டு விட்டு போனா? கலை காணோன்னு சொன்னோன்னு எனக்கு எந்த வேலையும் ஓடல. இல்லக்கா, அப்ப நான் வீட்ல இல்ல, கண்ணன் தான் இருந்தான். என்னாச்சு கண்ணா? கலை எப்படி வீட்டு விட்டு போனா? அவன் குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் குழந்தைய தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் போயிருப்பா, அப்படிதானே? ஆமாண்ணே, இந்த விஷயம் அம்மாக்கு தெரியுமா? தெரியும். நான் போய் சொன்னேன், அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சொன்னேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். அந்த சிங்க பெருமாள் மேல சந்தேகம் இருக்குன்னு கொடுத்தோம். சிங்க பெருமாளா? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது கூட அப்பா வந்து மிரட்டினா. பைத்தியம் கொலை பண்ணா தண்டனை இல்லைங்கிற சட்ட பாயிண்டை யூஸ் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக உங்க பொண்ணை நிஜமாவே பைத்தியமாக்கிட்டீங்க. அதே பைத்தியம் தற்கொலையும் பண்ணலாம்ல? அவன் தான் கலையரசி விட மாட்டேன் மிரட்டி இருக்காங்க. அவன் தான் கடத்தி இருக்கணும். உளராதரா, சிங்க பெருமாள் கலையரசி கடத்திருக்க மாட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்டா கோவப்படுற? நான் என்ன பேசினாலும் கோவப்படுறான். உனக்கு தெரியுமா, சிங்க பெருமாள் ஹோட்டலுக்கே போய் அந்த ஆளை மிரட்டிட்டு வந்திருக்கேன். அதுல இருந்து அவனுக்கு என்கிட்ட பயம் இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க போய் மிரட்டிட்டு வந்ததுக்காகவே அவன் இதை பண்ணிருப்பான். இந்த மாதிரி பிரச்சனை பண்றதே வேலையா போச்சுக்கா இவருக்கு. நீ சும்மாரா? அவ சொல்றான்னா நீயும் பேசுவியா? ஆமா, நீங்க தான் பண்றீங்க. ஐயோ அப்பா, 2 பேரும் சண்டை போடாம கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்ல, அவ பேசிட்டே போறானே, அது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுத்தாங்களா? போலீஸ் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கக்கா. இல்லன்னு திரும்பி வந்துட்டாங்களே. போலீஸ் அவ்வளவுதான் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தேடி பார்த்தாங்களா? தேடி பார்த்துட்டு இல்லன்னு வந்துட்டாங்கக்கா. இவன் போய் கேட்டா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்னங்க நீங்க?
சரி சரி நீங்க என்னமோ பண்ணுங்க. அண்ணி போலீஸ் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. ஆமாக்கா, அவன் டிஜிபி ஆஃபீஸ் போய் அவரையும் மிரட்டியிருக்கான், நம்ம அம்மாவையும் மிரட்டியிருக்கான். கடத்திட்டு போனா வீட்டுல வச்சிருப்பாங்க, வேற இடத்துல வச்சிருப்பாங்க. அப்போ நான் வேணா போய் சிங்கப்பெருமாளை பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க அங்க போய் ஏதாவது உளறி அப்புறம் அவன் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ண போறான். வேண்டாம், நீங்க விட்டுடுங்க. இதான் செல்வி, இதான் இப்போ உனக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் என் மேல பயம் இல்ல, குளிர் விட்டு போச்சு. ஆனா வெளியில என்ன பார்த்து எல்லாரும் எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா? ஆமா, நீங்க நல்ல தம்பியை நினைச்சு எப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப அவசியமா இப்ப சொல்லி ஆகணுமா இத? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க உதய். நீயும் கண்ணனும் நேரா சிங்கப்பெருமாள் வீட்டுக்கு போங்க. அவங்க கிட்ட போனா இவங்க 2 பேரும் நிச்சயமா உததான் வாங்கிட்டு வருவாங்க. நீங்க சும்மா இருங்க அக்கா. போலீஸ் போய் தேடி பார்த்தாங்க, அவங்களே ஒன்றும் பண்ண முடியல. நாங்க அந்த ஆள் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் தானே சொன்னேன். ஆமா, அவன் ஏதாவது சொல்லுவான். ஆமா, நான் கலைய கடத்தி வச்சிருக்கேன், உங்களால என்ன பண்ண முடியும்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான்ல. கலை அங்க இருக்காளா இல்லையா அது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் அவளை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போங்க. சரிக்கா, நானும் தான் போறோம். போங்க. ஏ கர்ணா அண்ணா, வக்கீலு கேரள வைத்தியரோட வந்திருக்காரு, போய் மேல கூட்டு வா. சரிண்ணே. ஐயா, நான் சொன்ன கேரளத்து மூலிகை வைத்தியர் இவர்தான். சிங்கப்பெருமாள். வணக்கம். உங்களை பற்றி வக்கீல் நிறைய சொல்லி இருக்கார். நல்ல விதமா தானே சொன்னாரு? நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இது நம்ம வீடு தானே, என்ன வேணுமெങ്കിലും சாப்பிடலாம். என்ன வேணுங்களும் சாப்பிடலாம், ஆனா இது நம்ம வீடு இல்ல, என் வீடு. டேய் இஸ்மாயில் அண்ணே, சாமி குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிங்கண்ணே. நீங்க நல்லா பேசுறீங்க. இத வக்கீல் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னேங்க ஐயா, உங்களை பத்தி ஒண்ணு விடாம சொல்லியிருக்கேன். உங்களை பத்தியும் வக்கீல் நிறைய சொன்னாரு. ഞാൻ ഇന്ത്യയിൽ പോകാത്ത സ്റ്റേറ്റ് ഇല്ല. எனக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் எல்லா பாஷையும் தெரியும். எல்லாம் தெரியும். பைத்தியத்தை குணமாக்க தெரியுமா? നിങ്ങൾ இப்படி பேசுறதா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ன ஒரு விஷயம், எனக்கு பீஸ் കുറച്ച് அதிகமா. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, ஐயா எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. இல்லைங்க ஐயா. யோ வக்கீலு, அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சாமி, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தர்றேன், முதல்ல பைத்தியத்தை குணப்படுத்துங்க. சாமி, என்னை பார்த்ததை வெளியே சொல்லுங்க, என் கூட பேசினதை வெளியே சொல்லுங்க. உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சிருக்கேன், அதை கூட வெளியே சொல்லுங்க. ஆனா என் வீட்டில் வச்சு ஒரு பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்த மேட்டரை மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க, நீங்க வேற யாருக்கும் வைத்தியம் பார்க்க முடியாது, உங்களுக்கு வேற யாராவது வைத்தியம் பார்க்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.